ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆரூர் தேவிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் ரேஷன் அரிசி வச்சு சாஃப்டாக ரொம்ப பஞ்சு மாதிரி இட்லி செய்கிறது எப்படின்னு தான். வாங்க, இது சூப்பராக இருக்கும். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டோட அதே அளவோட செஞ்சு பாருங்கள். இட்லி செம சூப்பராக வரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 2 விதமான அரிசி கொடுப்பாங்க. குண்டரிசி ஒன்று, நீட்டரிசி ஒன்று. நான் வந்து குண்டரிசி தான் எடுத்துருக்கிறேன். குண்டரிசியே எடுத்துங்க, இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்து அதை சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் தூசு நெல் எல்லாமே இருக்கும், அதெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கிளாஸால் தான் நான் 4 கிளாஸ் அரிசி வந்து ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் எந்த அளவு எடுத்துக்கிறீங்களோ அதே அளவில் எல்லாமே அளந்து எடுத்துக்கணும். வாங்க, இப்போ இதால் நான் 4 கிளாஸ் ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டேன். நான் சொல்கிற அதே அளவோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள், இட்லி செம சூப்பராக வரும். இப்போ 4 கிளாஸ் நான் ரேஷன் புழுங்கல் அரிசிக்கு 1 கிளாஸ் நான் பச்சை அரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து அதே ரேஷன் பச்சை அரிசியே எடுத்துக்கலாம், இல்லைன்னா வீட்டில் இருந்தாலும் அந்த அரிசி கூட எடுத்துக்கலாம். நான் அது ரேஷன் பச்சை அரிசி தான் நானும் எடுத்துருக்கிறேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 கிளாஸ் அரிசி சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட அரிசியை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 5லேருந்து 6 தண்ணி வரையும் நல்லா ஊற்றி நீங்கள் நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அதில் உள்ள அழுக்கு டஸ்ட்டு எல்லாமே போகும். நீங்கள் 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3வது டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து நல்லா அதை பிசைஞ்சு நல்லா கழுவி எடுத்துருங்க. அப்போ தான் அதில் உள்ள பிசுபிசுப்பு தன்மையும் போகும். அப்போ தான் அரிசியில் உள்ள அந்த ஸ்மெல்லும் வராது, நல்லாயிருக்கும். பாருங்கள், அரிசி நல்லா கழுவி எடுத்துட்டேன் சுத்தமாக. இதில் உள்ள பிசுபிசுப்பு எல்லாமே போயிடுச்சு பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு கழுவி எடுத்தாச்சு. நான் ஒரு 5லேருந்து 6 தண்ணி வரையும் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க இந்த அரிசியை. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அரிசி வந்து கரெக்டாக ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துங்க. ரேஷன் அரிசிங்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். 4லேருந்து 5 மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிரும், நல்லா ஊறட்டும் அரிசி. பாருங்கள், 5 கிளாஸ் அரிசினா 1 கிளாஸ் உளுந்து. நான் இதே கிளாஸில் தான் அரிசி எடுத்தேன். இப்போ உளுந்தும் இதே கிளாஸ் தான். இப்போ நம்ம வந்து இதை ஊற வச்சுக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதை வந்து இப்போ நம்ம 2 தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் உளுந்தை. பாருங்கள், இப்போ வந்து உளுந்தை நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நல்லா 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுங்க. இதை வந்து நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருவோம். 1 மணி நேரத்துக்கு அப்படியே ஃப்ரிட்ஜிலே இருந்து ஊறட்டும். அதுக்கு பிறகு நம்ம அரைக்கும் போது காட்டுறேன். இப்போ நான் 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியை வந்து எடுத்ததும் ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் அரைக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக மாவு அரைப்பட்டுருச்சு. நிறைய அரைச்சி இல்லைங்க, வெண்ணெய் மாதிரி இருக்கணும் மாவு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதை அரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுங்க. ரொம்ப குறைன்னு அரைக்காமல் கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிங்க. இட்லி நல்லாயிருக்கும். தோசையும் நம்ம இதிலேயே ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துங்க. மாவெல்லாம் அரைச்சி கரைச்சி முடிச்சாச்சு. இப்போ புளிக்க மூடி வச்சிடலாம். நம்ம புளிக்கட்டும் காட்டுறேன். பாருங்கள், மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு. அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இட்லி பண்ணல தண்ணி வச்சுட்டேன். தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். தண்ணி கொதிக்க விட்டு நம்ம இட்லி ஊற்றி வைக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா உப்பி வரும். இட்லி நல்லா வெந்துருச்சான்னு இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இட்லி நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம இட்லி மேலே பாருங்கள், நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள்.
இப்போ நம்ம அது மேலே தண்ணி தெளித்து எடுத்துக்குவோம். அப்போ தான் துணியில் ஒட்டாமல் வரும். இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு துணியில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டவே இல்லை பாருங்கள். இட்லி எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கையில் எடுக்க முடியல, ரொம்ப சூடாக இருக்குது. நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிற அளவோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இட்லி செம்ம சூப்பராக வரும். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார் எது வேணுமாலும் நம்ம இட்லி கூட வச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் தேங்காய் சட்னி தான் அரைச்சிருந்தேன், அதுதான் வச்சு சாப்பிட போகிறோம். நீங்களும் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.